பார்த்தீங்கன்னா சூப்பரான பப்பாளி ஜூஸ். இதை எப்படி செஞ்சுன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க நினைக்கிறேன், நம்புறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. என்னடா எடுத்து வச்சிருக்கான்னு சொல்லி பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு பப்பாளி ஜூஸ் போடலான்னு ஒரு ஐடியா. அதனால் பப்பாளி எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ நல்ல ஒரு பழுத்த பப்பாளியை எடுத்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நாளாக தான் ஒரு பெரிய முழு பப்பாளியை வந்து நல்ல தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடு சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மில்க் பவுட்ரு, அப்புறம் தேவையான அளவுக்கு சுகர், தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுமாதிரி நிறைய பேர் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க, ஒரு பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கும், அதையும் தட்டி விட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான். ஓகேவா? சரி, இதெல்லாம் எப்படி செய்யணும்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க டக்குன்னு பார்க்கலாம். நான் ஒரு மிக்ஸி ஜாரில் பழம் வந்து நல்லா பழுத்திருச்சு. அதனால் நான் வந்து அப்படியே கட் பண்ணிக்கிறேன். சின்னதாகவே கட் பண்ணி போடுவோம், ஏன்னா மிக்ஸி ஜாரில் அரைவிடணும்ல. அதனால் உங்களுக்கு எப்படி தோது இருக்கோ அப்படி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஷார்ப்பாக இல்லைங்க, கத்தி வந்து ஷார்ப்பாக இருக்குது, பட் ரொம்ப ஷார்ப்பாக இல்லைங்க, நான் ஈஸியாக இருக்குன்னு அப்படி வெட்டிடுறேன். நீங்கள் தயவுசெய்து இப்படி வெட்டிடாதீங்க. இவங்க இப்படி தான் வெட்டினாங்கன்னு சொல்லிட்டு அல்ல. பழுத்து பழம் நல்ல பழுத்த பழம், நல்ல டேஸ்டியாக இருந்தது. அப்படிங்கிறனால நான் ஒரு பழம் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். வழுக்க தான் செய்யுது. பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ பழத்தை கட் பண்ணியாச்சு. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மில்க் மேட் எடுத்துக்கிறேன். நீங்கள் மில்க் மேட் வந்து நம்ம கடையிலலாம் போய் குடிச்சு வச்சுக்கோங்களேன், இந்த ஜூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்புறம் நான் ஒரு ஆட்டை யோசிச்சுட்டு அவங்ககிட்ட கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ட்ரிக் சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஓனாவே நான் போடுவேன், அவங்க போடுவாங்களான்னு எனக்கு தெரியல, பட் நான் போடுவேன். அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலே சீரியஸாக அவங்கள்ட்ட கேட்டால் உங்களுக்கு தெரியல, ஹோட்டல் கேட்டால் அவங்க சொல்ல மாட்டாங்க, சீக்கிரட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் அப்புறம் வந்து ஒரு 4 ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன செய்யணும், அந்த சுகரோடு சேர்த்து நம்ம அரைச்சிடுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 2 3 4 5 6 7 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சுகர் எடுத்துருக்கேன். ஓகேவா? நான் எனக்கு கம்மியாக இருக்கனால நான் எடுத்துருக்கேன், அதை நான் சொல்லிடுறேன். உடனே நீங்கள் கேட்டு வந்துடாதீங்க. சரி, அப்போ நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மேங்கோ ஜூஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இதை அரைச்சி எடுக்கும் போது இது கூட சேர்ந்து நான் செஞ்சிடறேன். பால் பவுடர் நம்ம 4 ஸ்பூன் வச்சுருந்தாலும் பால் பவுடர் உள்ள சேர்த்துக்குவோம். அப்புறம் நான் ஒரு ட்ரிக் பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா மேங்கோ எசன்ஸ் சொல்லுவோம், அந்த மாதிரி இது வந்து இந்த கலர் மாதிரி சேர்ந்துருக்கும். இந்த மேங்கோ ஃப்ளேவருக்காக ஒரு 3 ட்ராப்ஸ் விடுறேன். அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே டோட்டலாகவே மாறிடும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். நான் எனக்கு ரொம்ப கட்டியாக இருக்குது. அப்போ பசங்களுக்கு வந்து நம்ம மேங்கோ ஜூஸ்ன்னு கொடுத்துடலாம்ல, அதனால் சரி அரைச்சிட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் இது கூட நான் என்ன செய்வேன்னா கொஞ்சோண்டி தண்ணி இதில் எடுத்து ஊற்றி அலம்பிக்குவோம். என்ன ரொம்ப கட்டியாக இருக்கும் பாருங்க. நம்ம இப்போ ஜல்லடையில் வந்து சலிக்க வைப்போம். ஓகேவா? அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ ஃப்ளேவர் வருது, பப்பாளி ஸ்மெல் லைட்டாக இருக்குது. அதனால் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த கலர் பார்த்தீங்கன்னாலே பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்காக அரைச்சிக்கிறேன்னா ஏதாவது ஒரு வேளை அரைக்காமல் இது தட்டுப்பட்டுச்சுன்னா கூட ஈஸியாக வந்து அரைக்கும் போது இதாயிரும் இல்லையா, வந்துடும். நீங்கள் ஒரு கொஷின் இருக்கலாம், இவ்வளவு தண்ணி விட்டுறீங்க அப்படின்னு கூட இருக்கலாம். தண்ணியாக இருக்கும் போது கொஞ்சம் இது கட்டியான மாதிரி இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான், ஒன்றுமே இருக்காது. ஏன்னா நல்லா அரைச்சி ஃபைனாக. இப்போ பாருங்கள், இந்த லிக்விட் மாதிரி இருக்கும்போது நம்ம ஜூஸாக குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா ஸ்மூத்தி மாதிரி ஆயிரும். ஓகேவா? அதனால் நல்லா கிளறி விட்டாச்சு. டேஸ்ட் பண்ணி காமிச்சிடறேன். வாவ், சூப்பர் 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 சூப்பராக இருக்குது. ஸோ வாங்க சூப்பர் ஆரம்பிச்சிடலாம். இது கூட 2 ஐஸ் க்யூப்ஸ் நான் போட்டுக்கிறேன். யாருமே சொல்ல மாட்டாங்க இது பப்பாளி ஜூஸ் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அந்த மேங்கோ ஃப்ளேவர் நம்ம போட்டுக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நான் அதை குடிச்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் எதை செய்யணும், நான் எதை சாப்பிட்றனோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா இல்லைனா தயவுசெய்து செய்யாதீங்கன்னு நானே ஓப்பனாக சொல்லிடுவேன். ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து சூப்பரான நம்ம பப்பாளி பழம் ஜூஸ் வந்து ரெடிங்க. ஸோ ஹெல்த்தியாக எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிடணுங்க. நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் தான் வேணும், அந்த ஃப்ரூட்ஸ் தான் வேணும், நோ, எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிடணும், எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கணும். அவ்வளோதான். இப்போ சூப்பரான நம்மளோட பப்பாளி ஜூஸ் நான் இப்போ குடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்துச்சு, உங்களுக்கு நீங்கள் என்னென்ன டேஸ்ட்டில் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எது வந்துச்சு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுப்பேன், நானும் உங்களை பார்த்து நான் நிறைய கற்றுப்பேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் என்னோட சேனல் பார்க்குறீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஒரு பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க, ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு குயிக்காக வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் குடிச்சு என்ஜாய் பண்ணுறேன், நீங்களும் ஜாலியாக அந்த வேலை தப்பிச்சுட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? அதுமாதிரி ஜூஸ் குடிச்சு என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.